அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம். லைக் எனர்ஜி செக்இன். அது இல்லாமல் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஏன் அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தது, அதை நீங்கள் எப்படி அதை விட எப்படி வெளியில் வருது, இட்ஸ் லைக் ரெமெடி மாதிரி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஏன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. அது என்ன வழி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குன்னு தெரியாமல் ஏன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், அவங்க கனெக்ஷனோட எனர்ஜி என்ன, அவங்களோட கனெக்ஷனோட எனர்ஜி, கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி. ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், கலெக்டிவோட கனெக்ஷனோட எனர்ஜி. ப்ளீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிங் ஆஃப் வான்ஸ், ஷைன் யுவர் இன்னர் கேண்டில் லைட் பிரைட் இன்னர் ஃபார் அதர்ஸ் டு ஃபாலோ. ஸோ நீங்கள் தான் இங்கே கைடிங் லைட், ஃபெமினன் எனர்ஜி. உங்களை தான் வந்து மாஸ்குலின் ஃபாலோ பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து காதல், அன்பு, அந்த அன்கண்டிஷ்னல் லவ், அப்புறம் உங்களோட கரியர், உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், இதிலலாம் நீங்கள் செல்ஃப் கேர், இதிலலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் ஷைன் ஆகுறீங்களோ. ஐ ஹோப் இந்த சைடு பிடிச்சா உங்களுக்கு அந்த கிளார் அடிக்காதுன்னு. யா, இட்ஸ் குட். அது நீங்கள் எவ்வளோ தூரம் ஷைன் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களோட மாஸ்குலின் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபெமினன் நீங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி உங்களோட வெளிச்சம், உங்களோட புரிதல், உங்களோட பாடம், நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், இது வந்து உங்களோட மாஸ்குலனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் ஹீல் ஆகுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷனில் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, அந்த நம்பிக்கை தான் இந்த கனெக்ஷனில் வரும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மேபி கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு எங்கேயாவது அவநம்பிக்கை இருக்கா, இல்லைனா வந்து மாஸ்குலின் வராதனால, பேசாதனால, சூழ்நிலைகள் காரணமாக நீங்கள் நம்பாமல் இருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பிரபஞ்சம் தொடச்சிட சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காதீங்க. இது உங்களோட கனெக்ஷன், உங்களோட காதல். ஃபோக்கஸ் ஆன் தட். அதை விட ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். உங்களோட சந்தோஷத்தில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரொம்ப 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 அவசியம். அதே சமயம் வந்து நிறைய கனவு காணுங்க. 7 ஆஃப் கப்ஸ் பாட்டமில் நிறைய கனவு காணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கனவுகள் எல்லாமே நனவாகிறதுக்கான ப்ராக்டிக்கல் பிளான். இது வேணுமா, அது வேணுமா. மேபி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இந்த மாதிரி நடக்குமா, அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு குழப்பம் இருந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் குழப்பமே தேவையில்லை. நீங்கள் காண்ற எல்லா கனவுமே நனவாகும் எப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ. இன்னொரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் உங்களோட பர்சன் வந்து பிளேயர் எனர்ஜி. இது வந்து எல்லாத்துக்கும் போகிறதா ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக லவ் பண்ணுறீங்க, உங்கள் சைடு வந்து நீங்கள் காதலை கொட்டிகிட்ருக்கீங்க, ஃபெமினன் எனர்ஜி. ஆனால் அங்கேருந்து வந்து என்னோடய த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது. அப்படி இது யாரோ என்ன சொல்ல வேணான்றாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ தான் தண்ணி குடித்தேன், என் த்ரோட் சக்கரா கிளியராக இருக்குது. சரி, என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொட்டின்ட்டுருக்கீங்க, இல்லை கொட்டினீங்க ஒரு காலத்தில். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கேரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம். உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு காரணம் உங்களோட பர்சன் ஒரு சிலருக்கு பிளேயர். அவங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னாலும் உங்களோட அந்த டிவைன் கிஃப்ட், அந்த லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா 7 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில் இருக்குது. Not every great option you are given will be a great option for you. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன் இல்லை. அதாவது உங்களோட பர்சன் வந்து யாருக்கோ ஒரு சிலருக்கு சரியான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஹீல் பண்ணி வருவாங்க அப்படின்னு காத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி காத்துட்டே தான் இருக்க போகிறீங்க. அவங்க வரப்போகிறதில்ல. ஏன்னா வந்து பிரபஞ்சம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து சரியான பாதையில் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அட்ராக்ட் பண்ணல. யூ ஆர் அட்ராக்டிங் காமிக் எனர்ஜி. ஸோ அதில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. அதனால தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன்? வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன்? வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன்? வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன்?
பிளான்ட் பேரண்ட். புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். 2 பேருமே பிளான்ட் லவ்வர்ஸாக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன சின்னதாக நீங்கள் வச்ச விதைகள் வந்து முளைச்சு, இந்த காதல்ன்ற செடி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அதுதான் இன்டைரக்டாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கை துளிர் விடும். அதுக்கான சம்பவங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஷைன் பிரைட். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். மேபி 2 பேருமே பிளான்ட் லவர்ஸாக இருக்கலாம். யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டர்ஸ். கான்ட்ராக்ட். ஜாபு உங்களுக்கு கிடைக்கலாம். யாராவது வந்து ஸ்பெசிஃபிக்காக. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறது வந்து ஒரு தேவதை தான். இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் வந்து அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இல்லைனா அவங்க வரும்போது வந்து தலை கிழிஞ்சு போயிருக்கீங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தேவதை. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப லீஸ்ட் எதிர்பார்க்கும். அதாவது அவங்கள எதிர்பார்க்காம உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் வந்து இழுத்து கட்டிக்கிட்டு வீட்டை அப்படியே தலை கீழே புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து குப்பையாக இருக்கும்போது தான் வந்து உங்கள் வீட்டு பெல் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கிளம்ஸியான எனர்ஜியில் இல்லைனா ஒரு நைட் ட்ரெஸ்ஸில் ஒரு பக்கம் இழுத்து போன ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு தேவதை மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. உங்களோட நாலேஜ், அவங்க வந்து உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுகிறதோ இல்லை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டச்சோடு பேசுகிறதோ வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து ரொம்ப அவங்க ரசிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு கான்ட்ராக்ட், அதாவது இந்த காதல்ங்கிற கான்ட்ராக்ட் உங்ககிட்ட போட விரும்புகிறாங்க. நான் இப்போ தான் சொன்னேனே, டெக்கு தானாக பிரியுது. அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம். உங்களை பற்றி எல்லாமே பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரிவீல் பண்ண மாட்டீங்க. இது என்ன கார்டு? டோர் டு வேல்யூ. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய கற்றுத்தரீங்க. அதான் நீங்கள் தான் அங்கே கைடிங் லைட் அவங்களுக்கு. நீங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய கற்றுத்தரீங்க. உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் பேசுகிற விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதை அவங்க ரசிக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி உங்களை வெளியில் காமிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தே லைக் இட். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் தான் உங்களுக்கு செகண்ட் தாட்டே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தேவதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது யோசிப்பாங்களா 2வது? ஏன்னா தேவதைங்க அவங்க வந்து ரொம்ப பியூரஸ்ட் சோலாக தான் இருந்தால் மட்டும்தான் அவங்க தேவதையாக இருக்க முடியும். அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேடாதீங்க. யூ ஆர் த பியூரஸ்ட் சோல் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த செகண்ட் தாட்டுமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். No context situation. Hanged man. இந்த பிரிவு, இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பாடத்தை தான் கற்றுத்தருது. அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது. இந்த பிரிவு அவங்களுக்கு ஒரு அழகான உண்மையை உணர்த்துது. என்ன அப்படின்னா, அவங்க உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத. ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். உங்கள் பர்சன் நிறைய பேட்டர்ன்ஸ், சைன்ஸ், சிங்க்ரனசிட்டிஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அதாவது ரேண்டம் நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்கள் பவுண்ட்ரிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட பவுண்ட்ரி வந்து உங்கள் பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட வந்து சட்டுன்னு யாரும் நெருங்க முடியாது. நீங்கள் வந்து தேவதை தான். நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவீங்க. அது வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. அது வந்து உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த செல்ஃப் லவ் அதோட எக்ஸ்ப்ரெஷன் தானே தவிர, உங்ககிட்ட வந்து சட்டுன்னு யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து வாரியர், கோ கெட்டர். நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டுற மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய புரிதல் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. உங்ககிட்ட வரணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு தாண்டி இருக்கணும். சில பேசிக் கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வர முடியாது.
உங்கள்கிட்ட இருக்க திமிரு கூட உங்களுக்கு கைண்ட் ஆஃப் பிடிச்சிருக்கு. திமிருனா லிட்டரலா திமிரு கிடையாது. அந்த ஆணவத்தில வர திமிரு கிடையாது. அந்த ஒரு அழகான ஒரு திமிர். நீங்க தேவதைன்னு உணர்ந்திருந்தாலும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அது திமிருன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆக்சுவலா அது திமிருன்னு கூட நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது தவறான பிரயோகமா இருக்கும். அதனால உங்க பெர்சன் வந்து உங்கள ரொம்ப ரொம்ப அவங்க உங்கள என்ன சொல்றது? நேசிக்கிறாங்க. அவ்வளோதான் வேற என்ன சொல்லணும்? ப்ளீஸ் பிரஸ். உங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் தான். கான்ட்ராக்ட் நம்ம பார்த்தோம். அதுதான் இங்கே. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறையா கோ த்ரூ பண்ணுறீங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள். போராட்டம் நிறைய இருக்குது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் அந்த போராட்டத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணுறத வேறு யாராவது கோ த்ரூ பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க யோசிச்சு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 99% பண்ண மாட்டாங்க. அந்த 1% தான் நீங்கள் அதனால தான் நீங்கள் தனிச்சு இருக்கீங்க. அந்த யுனிக் சோல் லைக் அன் எர்த் ஏஞ்சல். ஒரு தேவதை. பூமியில் வந்து ஒரு தேவதை அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமாக அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து உள்ளே பார்க்கும்போது உங்களோட ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தெரியுது. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஹவ் ஸ்ட்ராங் யூ ஆர் அதை தான் அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, எவ்வளோ மன தைரியம், மனபலம் இருந்தால் இந்த சூழ்நிலையை அப்படியே லாவகமாக கடந்து வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கீங்க. ஆனால் அதையும் நீங்கள் என்ஜாய் தான் பண்ணுறீங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு முகத்தில் ஒரு சுளிப்பும் இல்லை. அதில் வந்து நீங்கள் லைக் எக்ஸசைஸ் கற்றுக்கிற மாதிரி, இல்லைனா வந்து உங்களை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் பெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பமாக தான் எடுத்துக்கிறீங்களே தவிர, அதை வந்து நீங்கள் அது ஒரு வருத்தமான பாரமான விஷயமா பார்க்குறதே இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் வந்து ட்ரெஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதில் ஒரு எளிமை இருக்குது. அது அவங்களுக்கு இன்னுமே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆடம்பரம் கிடையாது. இல்லைனா வந்து அதை காட்டிக்கிற இஷ்டம் இல்லை. உங்களுக்கு புகழார சூட்டுவாங்க விட்டிங்கன்னா. Please, spirits, no contact situation. What is the energy of this connection, spirits, please? No contact situation, spirits, please. Collective or no contact situation. Leap of faith. புது ஆரம்பம். இப்போ விட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு குதிச்சிருவாங்க இந்த காதல் வாழ்க்கைக்குள்ளே. அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்குள்ளே குதிக்கிறது பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பிரபஞ்சத்தோட பிளான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் எதையுமே வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிற ஆள் இல்லை. ஸோ உங்களை நம்பி அவங்க குதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. மேபி நீங்கள் ஆல்ரெடி குதிச்சிட்டிங்க. அதனால் நீங்களே ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே தான் தத்தளிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ நான் குதிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை தருது. இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க. இந்த காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சுமையுமே இல்லை. அதே மாதிரி தான் அவங்களும் இருக்க விரும்புகிறாங்க. லைட் ஹார்ட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தென்றல் மாதிரி 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸ். கண்டிப்பாக இந்த காதல் வந்து நிறைவேறும். கவலைப்படாதீங்க. 2 ஆஃப் கப்ஸ் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது. இது வந்து டிவைன் பிளான் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன் ஹெர்மிட் நான் சொன்னதே தான். நீங்கள் வந்து இந்த மாட்டிகிட்ருக்க இந்த ஒரு பீரியட் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிற தயாராக இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோர்ஸும் இல்லை நீங்கள் என்ன பேச மாட்டேங்கிற என்ன பண்ண மாட்டேங்கிற அப்படின்னும் இல்லை. உங்கள் கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஒளி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பாடம் கற்றுக்க ட்ரை பண்ணுறீங்க. இல்லைனா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் அவங்களையும் மேபி இந்த வெளிச்சம் அவங்களுக்கும் போகுது. இந்த புரிதல் நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்குறீங்க. சம்திங் தே ஆர் லேர்னிங். உங்கள் கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குறாங்க. ஸ்பிரிச்சுவலாக இல்லைனா வந்து சூழ்நிலையா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கீங்க அவங்களுக்கு. ஏன்னா கற்றுக்குறாங்க, உங்களை பார்த்து கற்றுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாந்தர் இருக்கும். அது இங்கே வச்சுட்டிங்க. ஏன்னா ஒரு
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்தவங்களோட வெளிச்சத்தில் இல்லைனா வந்து ஒரு சொசைட்டியோட கைடன்ஸ் இல்லைனா யாராவதோட ஹெல்ப்போட நம்ம கடக்கிற தூரத்தெல்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் யாரோடைய துணையும் தேவையில்லை. ஏன்னா இங்கே நீங்கள் தான் வழிகாட்டி. லைட் ஹவுஸ். உங்களுக்கு எதுக்கு லைட்டு? லைட் ஹவுஸ்க்கு எதுக்குமா லைட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதை அவங்க உணர்றாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ சீரியஸாக தான், தே ரியலி லவ் யூ, ரெஸ்பெக்ட் யூ. உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப மரியாதையை உண்டு பண்ணுது அது உங்களுக்கு. ரொம்ப அசால்ட்டாக எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நீங்கள் யாரையாவது பிளாக் பண்ணியிருந்தீங்க பாஸ்டில் அப்படின்னா, இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் எதுக்கு அப்படின்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட பவுண்ட்ரி எது, எல்லை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர, அது வந்து இட்ஸ் லைக் பாசிங் க்ளவுட். அது முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த காதலை துரத்த வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இப்போது இந்த நொடியிலேருந்து நீங்கள் முன்னாடி போகும்போது வர காதல் தான் உங்களோட காதல், உண்மையான உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். பின்னாடி நோக்கி பயணம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த, ஒரு காதலை இல்லைனா ஒரு பர்சனை ஸ்பெசிஃபிக்காக விட்டுட்டீங்க, அது ஸ்பெசிஃபிக்காக பிளாக் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோ த்ரூ பண்ண அந்த பாஸ், அந்த பெயின், அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களை சுற்றி ஒரு எனர்ஜியாக ஆறாவாக க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் கோ த்ரூ பண்ண பெயின், அந்த ஹீலிங் எல்லாமே சேர்ந்து உங்களையே வந்து ஒரு டிவைன் பீயிங்காக மாற்றிருக்கு. அதுதான் இப்போ உங்களோட காதலை, இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸை, இந்த புது ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுங்க. அந்த ஒளி, அந்த ஞானம். நீங்கள் வந்து அந்த வலியை வந்து உங்களுக்கு வேதனையாக எடுத்துக்காமல், அதில் உடஞ்சி போகாமல், அதை வந்து உங்களை செதுக்கிக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போது இந்த பாராட்டு உங்கள் பர்சன்கிட்ட இருந்தும், பாராட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும். அதோட பரிசு தான் இந்த காதல். ஸோ இந்த காதல் வந்து எங்கேயும் ஓட போகிறதில்ல, எதுவுமே நீங்கள் தொலைக்க போகிறதில்ல. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்குற இந்த எனர்ஜி உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா, உங்கள் கல்யாணம் நிச்சயம். பத்திரிக்கை எனக்கு வைப்பீங்க. ஸோ ஜெய்சாரம், இதை நம்ம வந்து ஏன் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஏதாவது கைடன்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் for no contact situation, spirits, please? What is your guidance to the collective spirits? 3 of swords, wheel of fortune. கடந்து வந்த காதல், உங்களுக்கு வலியை கொடுத்த காதல், உங்கள் மனசை உடைச்ச காதல், இல்லைனா உடைச்ச பர்சன், ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன், எதுவாக இருந்தாலும் அது இனிமேல் உங்களுக்கு உதவ போகிறதில்ல. நீங்கள் ரொம்ப ரொம்ப நிஜமாகவே நீங்கள் கோ த்ரூ பண்ண இந்த வலி வந்து எல்லோரும் பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த வலியை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப காதல்ங்கிற கான்செப்டை, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு டிவைன் பீயிங்காக, ஒரு இந்த ஹெர்மிட் மோடில், இந்த ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் வரதுங்கிறது வந்து அசாத்தியம். அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல். ஒன்லி இந்த ஏஞ்சல் எனர்ஜியால் மட்டும்தான் இந்த விஷயங்களை பண்ண முடியும். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை வந்து அவ்வளோ பாராட்டுறாங்க. செல்ல குழந்தை, நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஐ எம் சீயிங் தட் எனர்ஜி. நான் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கோ நான் சொல்லலை. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். சப்போஸ் யாராவது வந்து நான் வந்து நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன், நான் நிறைய தவறுகள் பண்ணிட்டேன், நான் எப்படி டிவைன் ஃபெமினாக ஆகிறது, இந்த நொடி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மாறணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூ கேன் பி அ டிவைன் ஃபெமினன். உங்களாலேயும் டிவைன் ஃபெமினாக ஆக முடியும். எப்போ அப்படின்னா, அந்த புரிதல் உங்களுக்கு வேணும். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணலை, இல்லைனா வந்து எனக்கு வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரி, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வேணால் தாண்டி வந்துடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து நிறைய நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், எந்த மாதிரி என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிற அந்த நொடி, அந்த முழுமையான முயற்சி உங்களை கண்டிப்பாக டிவைன் ஃபெமினன் எனர்ஜிக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் சோதனைகள் நிறைய வரும், அதை தாண்டணும். அவ்வளோதான் விஷயம். தாண்டிங்க அப்படின்னா நீங்களும் டிவைன் ஃபெமினன் தான். ஸோ இந்த ஏஞ்சல் எனர்ஜியாக உங்களால் ஆக முடியாது அப்படின்னு யாராவது சிலர் நினச்சிங்க அப்படின்னா, உங்களாலே ஆக முடியும்.
நீங்கள் மனசு வச்சா. ஸோ இந்த வலியிலேருந்து நீங்கள் வந்து உயிர் தெழுந்து வந்துட்டீங்க. அப்படி தான் நான் இத பார்க்குறேன் இந்த கார்ட. ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க. இந்த வலினால நீங்க உடைஞ்சு போகல, குழப்பிக்கல, உங்க வாழ்க்கைய வந்து நீங்க சிதைச்சுக்கல, நின்னுட்டீங்க. பொறுமையாயிட்டீங்க. ரொம்ப பொறுமையாயிட்டீங்க. கடவுள் வழிகாட்டுற வரைக்கும் நீங்க வந்து அசையவே இல்ல. உங்க கை வலிச்சுது, கால் வலிச்சுது. நீங்க எங்கேயுமே அசையல. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு, இப்போ நீங்க போயிட்டுருக்க பாதை வந்து கடவுள் குடுத்த வரம் உங்களுக்கு. எதுக்கு அப்படின்னா, நீங்க நீங்க கோ த்ரூ பண்ண இந்த அக்னி பரீட்சை அப்படி தான் சொல்லணும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்டே இருக்குது. பிரபஞ்சம் வந்து உங்களோட எல்லா விஷயங்களும் இனிமேல் உங்களுக்கு ஃபேவராக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த கெட்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. உங்களோட பரீட்சையில் நீங்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணிட்டீங்க. அதுவும் வந்து சும்மாலாம் பாஸ் பண்ணல. டிஸ்டிங்ஷன்லாம் தேவையே இல்லை. நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற துணை வந்து உங்களோட வலிகளை புரிஞ்சுக்கிற, நீங்கள் கடந்து வந்த பாதையோட கஷ்டங்களை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பர்சனாக தான் இருக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படி தான் இருக்க போது. உங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச் இந்த பர்சன் தான். ஸோ ஜெய் சரம், காட் பிளஸ் யூ, பி ஹாப்பி.